30 வயசாயிடுச்சு. இப்பயே எனக்கு சுருக்கங்கள்லாம் அங்கங்கே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. முகம் மட்டும் இல்லைங்க, கழுத்து, கை, கால் எல்லா இடமும் எனக்கு சுருக்கம் அதிகமாக இருக்குது. பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஏஜான மாதிரி இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த ஒரு பொருளை இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உங்கள் சுருக்கங்கள்லாம் 10 நிமிஷத்துலேயே காணாமல் போயிடுங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான பொருள். சுருக்கங்கள் மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃபேஸில் இருக்க டேன், பிக்மெண்டேஷன், பிம்பிள்ஸ் மார்க்ஸ் எல்லாமே க்யூர் ஆகி நீங்கள் 10-15 வயசு குறைஞ்சது மாதிரி இளமையாக மாறுறதுக்கு இந்த ஒரு பொருள் மட்டும் போதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுத்துருக்கு. பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு தாங்க. இந்த உருளைக்கிழங்கு கூட முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்த்து சூப்பரான ஒரு பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நீங்கள் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபேஸில் இருக்க டேனை நல்லாவே ரிமூவ் பண்ணும். பிக்மெண்டேஷன் இருந்தால் நல்லா வந்து உங்களுக்கு குறைச்சி உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக க்ளோவாக சுருக்கங்கள் இல்லாமல் வச்சுக்கிறதுக்கு இந்த உருளைக்கிழங்கு நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம இந்த உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தோல்லாம் சீவனன்றது கூட இல்லை, அப்படியே நம்ம டேரெக்டாக இந்த நல்லா துருவி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக துருவி எடுத்துக்கோங்க. நம்ம இதை வந்து அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி துருவி தான் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. அதேமாதிரி மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே துருவியாச்சு. துருவின உருளைக்கிழங்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் நான். பாருங்கள் எப்படி துருவி எடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. நல்லா நைஸாக துருவியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம துருவின உருளைக்கிழங்கை அப்படி நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே வந்து நம்ம தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் அல்லது 3 நிமிஷம் இது நல்லா வேக வச்சுக்கலாம். இது கூட இன்னொரு பொருளை நம்ம இது கூடவே ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்றதுன்னு பார்த்துடலாம். அது என்னன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். முக்கியமான ஒரு பொருள், நம்ம ஃபேஸுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நல்லா க்ளோவாக மாற்றி கொடுக்கும். சுருக்கங்கள் வராமல் தடுக்கும். இது என்ன அப்படின்னா எள்ளு தாங்க. நம்ம வந்து வெள்ளை எள்ளு தான் எடுத்துருக்கோம். நீங்கள் கருப்பு எள்ளு கூட தாராளமாக எடுத்துக்கலாம். எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை எள்ளு யூஸ் பண்ணிங்கன்னா இந்த க்ரீமோட கலர் வந்து ஒயிட்டாகவே இருக்கும். அதுக்காக நம்ம வந்து வெள்ளை எள்ளு வந்து எடுத்துருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு இது கூட வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டையும் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து நமக்கு இப்படி நீங்கள் எடுத்து வேக வைக்கும் பொழுது தான் உங்களுக்கு இது வந்து நல்லா வெந்து வரும். நீங்கள் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு சட்டுன்னு வேகாது. அதுக்காக தான் நான் இந்த மாதிரி துருவி எடுத்து வேக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். நல்லா வேகட்டும். அப்போ தான் அது எள்ளும் நமக்கு நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நமக்கு கொதி வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் இன்னும் ஒரே ஒரு பொருளை மட்டும் இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேஸுக்கு இந்த சுகர் வந்து அவ்வளோ நல்லதுங்க. இப்போ சுகர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். வெந்து வரும்பொழுது நமக்கு நல்லா கொல கொலன்னு வெந்து வரும். அது வரைக்கும் இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம நீங்கள் தண்ணிக்கு பதிலாக இதை பால் கூட ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். அதாவது இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். அவசரத்துக்கு நமக்கு பால் கிடைக்கல அப்படின்னா தாராளமாக தண்ணியை ஊற்றி நீங்கள் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நமக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து அப்படியே கீழே வச்சாச்சு. இதை ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம்னா நல்லா ஆறிடும். அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நல்லாவே ஆறிடுச்சு. ஆறுனது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக மாறிடுச்சு இல்லையா? நீங்கள் தண்ணியெல்லாம் தனியாக வடிகட்டவே வேண்டாம். அப்படியே நீங்கள் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி இதை நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா திக்காக. இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். ஆனால் நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு க்ரீமி மாதிரி வரும். அதனால் நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பவுலில் நான் இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் நார்மலாகவே சும்மா உங்கள் ஃபேஸில் அப்படியே லைட்டாக எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா போதும். நிறையெல்லாம் உங்கள் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுற அவசியமே இல்லை. நம்ம ஒயிட் கலர் எள்ளு வந்து சேர்த்துருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நமக்கு ஒயிட்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கு. இதுவே நீங்கள் கருப்பு எள்ளு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளாக்காக தான் இருக்கும் இந்த க்ரீம். ஆனால் எள்ளை பொறுத்த வரைக்கும் என்ன சத்துக்கள் இருக்கோ அது மாறாது. கலர் தான் நமக்கு வந்து முன்ன பின்ன இருக்கும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா வடிஞ்சு வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குது.
நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வடிஞ்சதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மில்க் ஒயிட் கலரில் இருக்குது, சூப்பராக நமக்கு வந்து பாருங்கள். அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ரைஸ் ஃப்ளார் தாங்க. நல்லா அரிசியை அலசிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு பொடிச்சு எடுத்து வச்ச ரைஸ் ஃப்ளார் தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இதை நம்ம பேக்காக நம்ம ஃபேஸுக்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். செம்மையான ரிசல்ட் நமக்கு கொடுக்க போகுது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம ஃபேஸை இந்த மாதிரி நல்லா வெள்ளை வெள்ளைன்னு உரிச்ச கோழி மாதிரி மாற்றி கொடுக்கும். அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்குங்க. அந்த மாதிரி பொருட்கள் தான் இதில் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். செம்மையாக பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இப்போ அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நல்ல சுத்தமான கோகோனட் ஆயிலாக ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் தான் இதில் ஆட் பண்ணணும். உங்களுக்கு கோகோனட் ஆயில் இல்லை அப்படின்றாங்க விட்டமின் இ கேப்சூல் கூட தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 5 சொட்டு மட்டும் தான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து உருளைக்கிழங்கு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணுறதுனால ஃபேஸ் வந்து ட்ரை ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக ஆகாது. அப்படி ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க உள்ள ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க கோகோனட் ஆயில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஆலோவேரா ஜெல் கூட இதெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆலோவேரா ஜெல்லாம் யூஸ் பண்ணலங்க. அவ்வளோதான், நமக்கு வந்து க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து என் ஃபேஸில் நான் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல மில்க் ஒயிட் கலருக்கு உங்கள் ஃபேஸை வந்து மாற்றி கொடுக்கும். டேன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நாம் இந்த க்ரீமை வந்து ஃபேஸுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி நம்ம ஃபேஸில் ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இப்போ நம்ம சூப்பரான க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க. இதை வந்து நீங்கள் 10 டேஸ்க்கு தாராளமாக ஃப்ரிட்ஜை ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். எதை பற்றி நீங்கள் கவலைப்படவே வேணாம். இந்த ஒரு பேக் இருந்தால் போதும். உங்கள் ஃபேஸ் வந்து அவ்வளோ பிரைட்டாக க்ளோவாக மாறிடும். அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் தருங்க. என் ஃபேஸை பாருங்கள், பயங்கர ஆயில் ஸ்கின்னாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை ரொம்ப டேன் ஆகிருக்கு பாருங்கள். நெத்தியெல்லாம் எந்த அளவுக்கு டேன் ஆகிருக்கு, அதேமாதிரி இந்த இடத்துல பாருங்கள் ரொம்ப டேன் ஆகிருக்கும். அதேமாதிரி இங்கேயும் அப்படி தான். நம்ம என்ன தான் ஃபேஸுக்கு வந்து சோப்பு போட்டு ஃபேஸ் வாஷ் போட்டு வாஷ் பண்ணாலும் நம்மளால் இந்த டேனெல்லாம் ரிமூவ் பண்ண முடியாது. இதுக்கு வந்து பெஸ்ட்டு ஒரு சூப்பரான க்ரீம் சொல்வேன். எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் தருங்க. இப்போ ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் லைவாக காட்டுறேன். இப்போ நம்ம ஃபேஸை வந்து போட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் வந்து இந்த பேக் வந்து அப்ளை பண்ணுற இந்த க்ரீமை இப்போ ஃபஸ்ட் நான் வந்து ஃபேஸை வந்து ஒரு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பேக் வந்து அப்ளை பண்ண போகிறேன். கொஞ்சமாக நம்ம சுகர் எடுத்துக்கலாம். உங்கள் ஃபேஸுக்கு தகுந்தது மாதிரி சுகர் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது கூட வந்து நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து என்னென்னா கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் விட்டிங்கன்னா, ஃபியூ ட்ராப்ஸ் கூட தேவையில்லை, ஒரு 2 ட்ராப்ஸ் விட்டிங்கன்னா போதும். நமக்கு சூப்பரான ஒரு ஸ்க்ரப்பர் வந்து ரெடி ஆயிடும். சுகரை வந்து நீங்கள் அரைச்சி பொடியாக கூட எடுத்து உங்கள் ஃபேஸுக்கு வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது நல்லா அந்த மாதிரி கையில் மசிச்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். மைல்டாக பண்ணுங்கள். இந்த சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி பண்ணணும். வரன்னு இழுக்க வேண்டாம். மைல்டாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணப்படுது ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும். மைல்டாக தான் பண்ணணும். பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்படி இந்த ஃபேஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்க. நெக்குக்கும் ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. நல்ல மூக்கு பகுதியில் இந்த 2 பக்கமும் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்க. எனக்கு வந்து இப்போ ஒயிட் ஹெட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய மூக்கில் இருக்கு. தாராளமாக நீங்கள் வந்து சுகரும் ஆயில் கோகோனட் ஆயிலும் சேர்த்து ஃபேஸை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணலாம். அதனால ஒன்றுமே இல்லை. ஃபேஸில் நல்லா ரிமூவ் பண்ணணும் எல்லாத்தையுமே. பாருங்க ஃபேஸ் எப்படி இருக்குன்னு. டக்குன்னு ஒரு க்ளோ கிடைக்குது பாருங்க. நல்லா ப்ரைட்டாக மாற்றி கொடுக்குது. இருக்கிறதுக்கு அந்த அந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி ஃபேஸில் வந்து நல்லா அப்சர்வ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி முடிச்சாச்சு.
வாஷ் பண்ணணுன்ற அவசியம் கூட இல்லை. நான் வாஷ் பண்ணாமல் ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். ஃபேஸில் அந்த க்ரீமை நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இவ்வளோலாம் அப்ளை பண்ண அவசியமே இல்லை. சும்மா கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு விட்டுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் அல்லது 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு. பயங்கர ஒரு ஷாக்கான ரிசல்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோ சூப்பராக உங்கள் ஃபேஸை வந்து சேஞ்ச் பண்ணும். ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த க்ரீமை. ஹோல் பாடிக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தாராளமாக. ஃபேஸ் மட்டும் இல்லை, நெக்கு, காது, கழுத்து, கை, கால்கள் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டேன் இருக்கோ அது எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணி எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும். எங்கே மங்கெல்லாம் உங்களுக்கு இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா சர்க்குலர் மோஷனில் கொடுத்துக்கோங்க மசாஜ். அப்ளை பண்ண அடுத்த செகண்டே ஃபேஸ் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் விட்டுட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெறும் 10 மினிட்ஸ் மட்டும் தான் விட்டுருந்தோம் ஃபேஸை. இப்போ நான் ஃபேஸை வந்து வாஷ் பண்ண போகிறேன். பாருங்கள், என் ஃபேஸ் எனக்கு பார்க்கும்போது நல்ல வித்தியாசம் தெரியுது. ஏன்னா அவ்வளோ ஒரு ரிசல்ட்டு இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ பிரைட்டாக மாற்றிருக்குன்னு பாருங்கள். வாவ், செம்மையாக இருக்குங்க. நீங்கள் நம்பி இந்த பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படி இருக்குன்னு பாருங்க, ஃபேஸ் செம்ம சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம ஒரு பொட்டு வச்சிடலாம். இப்போ இன்னும் ரொம்ப அழகாக தெரியுதுல்ல ஃபேஸ். செம்ம சூப்பராக இருக்குது. நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. இங்கேருந்து எனக்கு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே எனக்கு ரிமூவ் ஆகிடுது. எனக்கு நல்லா தெரியுது. சாஃப்டாக இருக்குது, நல்லா ஸ்மூத்தாக, நல்லா வலுவலுன்னு இருக்குது பாருங்கள். இன்னும் நான் வாஷ் பண்ணேன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் ஃபேஸு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கெல்லாம் எந்த அளவுக்கு டேனெல்லாம் நல்லாவே ரிமூவ் பண்ணியிருக்கு. இங்கெல்லாம் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குங்க. என்னுடைய சின்லலாம் ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடச்சிருக்கு. கண்ணை சுற்றியும் அப்படி தான் நல்லா ப்ரைட்டாக இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துருக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த பேக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்னவங்களுக்கு பெரியவங்க வரைக்கும் குழந்தைங்க சொல்லப்போனால் குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதற்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து கொடுக்கும். நீங்களே லைவாக பார்த்துருக்கீங்களா ரிசல்ட்? கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்துருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. எது டவுட் இருந்தால் கேளுங்க, முடிஞ்சால் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, see you, bye. நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம். மறந்துடாதீங்க, ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எனக்காக ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ.